தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்ட பெரிய காரியத்தை செய்வார். தேவ வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுக்கென்று நம் பூமியில சாட்சிகளாய் வாழ்ந்து கர்த்தருக்கென்று மகிமை செலுத்துவோம். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுதும் கூட நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவ வார்த்தையை கேட்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்க போற வார்த்தையை தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தையினுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். வேத பகுதியிலிருந்து கூட நாம் வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை பிடித்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உத்தமம் என்று சொன்னால் ஒரு காரியத்திலும் நாம் தவறாதபடிக்கு நாம் சொன்னோம் என்றால் அதை அப்படியாக செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் தேவன் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கடைபிடித்து வாழக்கூடியவர்களாகவும் நாம் இருப்பதுதான் உத்தமம் என்பது. நாம் நடப்பதை பார்த்து தேவன் நமக்கு சாட்சி பகர வேண்டும். தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவன் என்று சொல்லி. அதே போல ஆபிரகாமை குறித்தும் தேவன் சொல்லுகிறார், அவர் உத்தமன் என்று சொல்லி. நோவாவை குறித்தும் தேவன் சொல்லுகிறார், உத்தமன் என்று சொல்லி. அதே போல இவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் சாட்சி பெற்றது போல நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில உத்தமமாய் நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய செயல், நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே உத்தமமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் தான் தேவன் நம்மோடு இருந்து நம்மை உத்தமர்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லி நம்மை தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது என்பதை அறிந்து நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நாம் நடக்கிற பாதை தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் உத்தமமாய் நடப்பதற்கு தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவன் சொல்லக்கூடிய வழிகளிலே நடக்க வேண்டும். எப்படி நான் நடக்கணும், எப்படி வாழணும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஆகையினால தான் இப்பொழுதும் கூட நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீங்க சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அது தேவனுடைய பார்வையில உத்தமம் கிடையாது. அப்ப என்ன, நாம் தேவன் சொல்லக்கூடியதை அப்படியே கடைபிடித்து வாழ்வதுதான் உத்தமம். தேவன் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நடப்பதுதான் உத்தமம். பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமமாம். நம்ம எவ்வளவுதான் பலிகளை இட்டாலும், சர்வாங்க தகன பலிகள், குற்ற நிவாரண பலிகள், போஜன பலிகள், இப்பேற்பட்ட பலிகள் எல்லாம் வேதத்துல இருக்குது. அப்பேற்பட்ட பலிகளை நாம் செலுத்தினாலும் அதை பார்க்கிலும் நாம் கீழ்ப்படியாம போயிட்டோம்னு சொன்னா தேவனுடைய பார்வையில அது உத்தமம் கிடையாதுங்க. தேவனுடைய பார்வையில உத்தமம் எது? தேவன் சொல்வதை கேட்டு அதன்படியாக நடப்பதுதான். கர்த்தர் சொல்லுகிறார், சவுலின் இடத்துல நீ போயிட்டு அந்த அமலேக்கை முற்றிலுமாக அழித்து போட்டு அவன் இந்த பூமியில இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொல்லி சவுலினத்துல அனுப்புகிறார். ஆனால் இந்த சவுல் போறாரு, அங்க போயிட்டு அந்த கொள்ளையில எது நேர்த்தியா இருக்கிறதோ, எது அழகா இருக்கிறதோ, எது அவனுக்கு பிடித்திருந்ததோ அது எல்லாவற்றையுமே தனக்கென்று எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாவற்றையுமே சுட்டெரித்து போட்டு அதை என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, தேவன் சொன்னாரு நான் செய்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்து முடித்துட்டு வராரு. ஆனால் அதுல அவர் முழுமையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு, கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்காதபடிக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னா மீறி நடக்கக்கூடியவனாக இருந்தான். அது உத்தமம் கிடையாது. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். நீங்க செய்யற செயலை பார்க்கிலும் நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீங்க செய்வதுதான் உத்தமம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய வழிகளை பார்ப்பார். நம்ம சொல்றத கேட்கிறோமா இல்லையா என்பதை தேவன் அறிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட நிறைய பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருடைய பேச்சுக்கு உடனே செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஆனா செய்யாதபடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அதுல உத்தமத்தை பார்க்க மாட்டாங்க. பெற்றோர் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு
ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அதை சொல் பேச்சு கேட்காதவன் என்று சொல்லி பிள்ளைகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல தான் நம்முடைய தேவனும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நாம் நடக்கலன்னு சொன்னா நம்மை தேவன் வெறுக்கக்கூடியவராக இருப்பார். அந்த சவுலை கர்த்தர் வெறுத்தார். அந்த சவுலுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சுங்க. அவனை தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை ஒரு தலைவனை போல தேவன் நியமித்து வைத்தார். ஆனால் அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு அவன் என்ன பண்ணிட்டானா, தன்னுடைய கனத்தை இழந்து போயிட்டான். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, தேவன் சொல்வதை கேட்டு நடந்தோம் என்று சொன்னால்தான் ஒரு கனம், மகிமை, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆகையினால நாம் உத்தமம் என்று சொன்னால் என் நடக்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை இது என்று கூட நீங்க எண்ணிக்கொண்டிருந்தாலும் நான் உண்மையாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேனா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேனா, தேவனுடைய வழிகளில் நடக்கிறேனா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் தான் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். நாம் வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில காலேபை பற்றியும் யோசுவாவை பற்றியும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலேபும் யோசுவாவும் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறார்கள். உத்தமமாய் பின்பற்றின எப்புன்னேயின் குமாரன் காலேபு யோசுவாவை தவிர இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி, இவர்களை தவிர மற்றவர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கானானை பார்க்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தை எல்லாரும் விசுவாசிச்சாங்க. விசுவாசித்தும் ஒரு சில நேரங்கள் அவங்களுக்குள்ளாக அவிசுவாசம் உண்டானது. இவர்களை என்ன பண்றாங்கன்னா, தேசத்தை வேவு பார்க்கும்படியாக மோசே அனுப்பும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்தவர்களாக, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக அந்த தேசத்தை சுற்றி பார்த்து திரிந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவங்க உத்தமமாய் பின்பற்றி சொன்னதை அப்படியே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருந்தது. நான் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லித்தான் தேவன் சொல்லுகிறார். இவர்களை குறித்து சாட்சி பகர்ந்து என்னை உத்தமமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற யாவரும் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் நம்மை முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது போல அந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு நடந்தோம் என்று சொன்னால் தான் ஒரு பிழைப்பு, ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இந்த எப்புன்னேயும் காலேபும் கர்த்தருடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றினார்களாம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அந்த வார்த்தைகளை பின்பற்றி நடந்ததுனால அவர்கள் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை அளித்தார். இந்த வேளையில கூட தேவ வார்த்தைகளை நீங்க பிடித்தவர்களாக உத்தமமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நாம் வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகி காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. உத்தமமாய் பின்பற்றின இந்த காலேபுக்கு தேவன் எப்ரோனை சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கென்று உத்தம மார்க்கத்தோடு உத்தமமாய் சன்மார்க்கமாய் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை கைவிட்டு போன உங்க பிதாக்களுடைய சுதந்திரம் உங்களுடையதாக மாறும். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினது நிமித்தமாக தான் அந்த எப்ரோன் முழுவதுமாக அவனுக்கு சுதந்திரமாக மாறினது. அவன் செழிப்பாய் இருந்தான், ஆசீர்வாதமாய் இருந்தான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறினது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய சுதந்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், உங்களை கைவிட்டு போன சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா நீங்க முதலாவதாக உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி நடங்க. தேவனோடு பழகி கொண்டிருங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீங்க பலியை செலுத்துவதை பார்க்கிலும் நீண்ட நேரம் ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, வேதத்தை அதிகமா வாசிக்கிற, ஒரு நாள்ல 7 தடவை கர்த்தரை நான் துதிக்கிறேன், என் நேரமும் தேவனை பற்றி எண்ணங்களோடு தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெறக்கூடிய நன்மைகளை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. அப்படி இராதபடிக்கு அவர் சொல்வதை கேட்டு அப்படியாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இந்த காலேப் உத்தம
உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினாருங்க. அவர் உத்தமமாய் நடந்தது நிமித்தமாகத்தான் கர்த்தர் அந்த எப்ரோனை கொடுத்தார். நீங்க இப்படி உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவது நிச்சயமாக. நல்ல பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும். உத்தமமாய் நடக்கும் பொழுது உங்களை குறித்து பிற சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நீங்க மாற வேண்டும். தேவனுடைய வசனம் சொல்கிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமம். தேவனால புகழப்பட வேண்டும். ஒரு மனுஷன் சொல்றான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம ஐயோ சொல்ற பாராட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்பொழுது நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா அதனுடைய பலன் இந்த பூமியில அன்றைய தினமே முடிந்து போனது. ஆனாலும் தேவன் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்குமாம். ஆகையினால இந்த பூமியில நான் உத்தமமாய் நடப்பதை இந்த மனிதர்கள் பார்க்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய எல்லா நடவடிக்கையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க உத்தமமாய் வாழ்ந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு சாட்சியை பகருவார். இந்த யோபுவை பற்றி கர்த்தர் அப்படியாக சாட்சி சொன்னார், நோவாவை பற்றி அப்படியாக சாட்சி சொன்னார் என்று கேட்டோம். என்னை பற்றியும் தேவன் அப்படியாக சொல்ல வேண்டும். ஏன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பார்த்து என்ன பண்ணணும்னா உத்தமமாய் நடக்கக்கூடியவர்கள், உத்தமமாய் தேவனுடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஆசா என்கிற மனுஷன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினானாம். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்துல அங்க காணப்பட்ட மேடைகள் மற்றும் என்ன பண்ணிச்சா அங்க விக்கிரக தோப்புகள் எல்லாமே இருந்தது. அந்த மேடைகள் அகற்றப்படவில்லை. விக்கிரக தோப்புகள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர்கள் எல்லாரும் அந்த தேசத்துல இருந்தார்கள். விக்கிரக தோப்பு அநேகமாய் இருந்தது. அந்த விக்கிரகத்துக்கு அவனுடைய தாய் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு பெரிதாக எண்ணிக்கொண்டு அந்த விக்கிரகங்களை என்ன பண்ணி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளை கூட ஒரு ராஜாத்தியா இராதபடிக்கு, அவளை அந்த இடத்துல இராதபடிக்கு அகற்றி போட்டான். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய பார்வையில எது உகந்தது என்பதை அறிந்தவனாக இந்த ஆசா செயல்பட்டான். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு சவுல் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா தனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை எடுத்துக்கொண்டான். கர்த்தர் முற்றிலுமாக அமலேக்கை அழித்து போட சொன்னாரு, இவ அழித்து போடல, அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். ஆனால் இந்த ஆசாவோ அந்த தேசத்துல காணப்படுகிற அருவருப்பான காரியங்கள், விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றுமே அழித்து போட்டு தன்னுடைய தாயும் அந்த இடத்துல இராதபடிக்கு அவன் என்ன பண்ணிட்டு அகற்றி விட்டு தேவனை உத்தமமாய் பின்பற்றினான், தேவனை உண்மையாக பின்பற்றினான். இதை போல உங்க குடும்பங்களில் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய செயல்கள் எது இருக்கிறதோ அந்த செயல்கள் உங்களை விட்டு நீங்கும்படியாக தேவ சமூகத்தில் முற்றிலுமாக நீங்க என்ன பண்ணணுமா, தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டுமா. அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் கூட இருப்பாருங்க. அவனை குறித்து தான் சொல்லி இருக்கிறது, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய இருதயம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதாம். இந்த ஆசா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க உத்தமமாய் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக காணப்படுகிற அந்நிய தெய்வங்களுடைய செயல்கள், எல்லா விக்கிரகத்தினுடைய செயல்கள் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ண வேண்டும். அந்த இடத்துல உத்தமமாய் நீங்கள் பின்பற்றுவதை உங்க இனஜன பந்துக்கள் காணத்தக்கதாக, உங்க சொந்தக்காரங்க பார்க்கத்தக்கதாக நீங்க என்ன பண்ணணும்னா உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப அந்த நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா பிரித்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை அதில் காண்பிக்க வேண்டும், உங்களுடைய உத்தமத்தை அதில் காண்பிக்க வேண்டும். நீங்க அப்படி காண்பிக்கும் பொழுது மற்றவங்க பார்ப்பாங்க, இவங்க உண்மையாய் கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்கள், பரிசுத்தமாய் தேவனுக்கு என்று வாழக்கூடியவர்கள் என்பதை அறிந்து உங்களை கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சி சொல்வாங்க. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களிடத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை அகற்றி விடுங்க. தேவனை உத்தமமாய் பின்பற்றுங்க. காலேபை போல, யோசுவாவை போல, ஆசாவை போல கர்த்தாவே நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி உத்தம இருதயத்தோடு நான் வாழ்ந்து இந்த பூமியிலே ஆண்டவரை மனதார சத்தியத்தை பேசி கர்த்தரை நான் ஆண்டவரை உயர்த்துவேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். உங்களுடைய வழிகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையாய் இருங்கள். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தை
தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக ஆண்டவரே உத்தமமாய் நடந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த யோசுவாவை போல, காலேபை போல, ஆசாவை போல உம்மை உத்தமமாய் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்துள்ள போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவின் கரம் கூட இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வழிகள், நடக்கைகள், செயல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.